Tamil Nadu 360 News. எடப்பாடியில் 63 புதிய விடியல் பேருந்துகள் மற்றும் எரிபொருள் நிலையம் திறக்கப்பட்டது. இதில் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இன்று நடைபெற்ற விழாவில் 63 புதிய மகளிர் விடியல் பேருந்து சேவைகள் மற்றும் புதிய எரிபொருள் விற்பனை நிலையத்தை அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். அரசு போக்குவரத்துக் கழக பணிமனை அருகே இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்துடன் இணைந்து அமைக்கப்பட்டுள்ள புதிய எரிபொருள் நிலையத்தை சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு இராஜேந்திரன் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் ஆகியோர் திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு DM செல்வகணபதி முன்னிலையில் 63 புதிய வழித்தடங்களுக்கான மகளிர் விடியல் பேருந்து சேவைகளை அமைச்சர்கள் கொடியசைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி பள்ளி மற்றும் கல்லூரி நேரங்களில் மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் புதிய வழித்தடங்கள் அமைக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்தார். விழாவில் அரசு அதிகாரிகள், போக்குவரத்துக் கழக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். சேலம் தருமபுரி மண்டலத்துக்கு உட்பட்ட சேலம் கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக செய்யப்பட்டிருந்தாலும் இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த ஒரு 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 150 கோரிக்கைகள் காலையில் இந்த 7:30லேருந்து 8:30 மணிக்குள்ளார ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிற மாணவர்களுக்கு இந்த மாதிரி வழித்தடங்களில் நம்ம புதுசாக அந்த கிராமத்துக்குள்ளார இது வரைக்கும் போகாத இடத்துக்குள்ளார வேணும் அப்படின்னு கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் பரிசீலனை செஞ்சு இன்னைக்கு சேலம் கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 7:30 to 8:30 அந்த டைமிங்கில் எல்லா மாணவர்களும் அந்த பள்ளிகளுக்கோ கல்லூரிக்கோ சில விதமாகவே அந்த வழித்தடங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதற்காக இன்னைக்கு நம்முடைய போக்குவரத்து கழகத்திற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒரு மாபெரும் நன்றியினை நான் தெரிவித்துக் எடப்பாடி மண்ணில் ஏற்றம் காண மகளிர் வாழ்வில் மாற்றம் போன விடியல் பயணம் இனிதே தொடங்கும் வளர்ச்சிப் பாதை விரியும் எங்கும். உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் DN360 செய்திக்காக எடப்பாடியிலிருந்து செய்தியாளர் லிங்கேஷ்.